சிவா வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்துட்டு தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க மாமாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு ஐலியோட சேர்ந்து. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் உங்களை நிரூபிக்கிறேன் பாருங்கப்பான்னு சொல்ல அவர் காண்டாயிட்டு கத்திட்டு கிடக்கிறாரு. இதை இந்திராணி பார்த்துட்டு சைலண்ட்டாக போன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கபிலன் கேட்டுட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் ஒரு வேளை வந்துட்டு தன்னோட அப்பா தான் நிரூபிச்சிட்டானா அப்புறம் அவன் தானே நல்லா இது முதலாளி மாதிரி இருப்பான். அம்மா வேலை வாங்குவான், ஜூஸ் போட்டுவான், டீ போட்டுவான்ட்டு என்கிட்ட இருக்க காரம் பறிச்சுக்கிட்டு எனக்கு பணமும் கொடுக்காம 500 அந்த மாதிரி வந்துட்டு டாக்ஸி போன்னு சொல்லி கொடுப்பான் அவன் பொண்டாட்டியோடு சேர்ந்துக்கிட்டுன்ற மாதிரி இவர் நினச்சி பார்த்து அப்படியெல்லாம் நடக்கூடாது, எங்கள் அப்பாவும் எல்லாம் சுற்றி அவன் பேரில் எழுதி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா இப்போது சிவாவும் ஐலியும் பார்க்க போனால் அவங்க மாமா வந்துட்டு கட்டிடுறாங்க. ஐலியும் சிவாவும் அது தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா காரு, ஃபோனு, அவங்க செருப்பு எல்லாமே வீட்டில் இருக்குது. வீடும் கதவும் திறந்துருக்கு. அவர் மட்டும் ஆள் இல்லைன்றதை தேடிட்டு இருக்காங்க. இங்கே கபிலன் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டுட்டு கட்டையை எடுத்து செம்மடி அடிச்சிட்ருக்காரு. அவர் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு அவருக்கு எதுக்காக என்னை கட்டியிருக்க, எதுக்காக என்னை அடிக்கிறேன்ற மாதிரி புரியல. நீ ஒன்று உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லை கோமாவில் இந்த மாதிரி தான் கிடக்கணும், உயிரோடு இருந்தால் கூடன்ற மாதிரி அடித்து அவரை சரியான மயக்கம் போட வச்சிடுறாரு. அடுத்தது என்ன பண்ண போகிறாரு ஐலி சிவா இதை வச்சுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரித்திகாவை தூண்டி விட்டு மோனிகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செழியனோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இந்திராணியும் குட்டி பொண்ணு அவங்க பொண்ணையும் வந்துட்டு வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ரித்திகா கிட்ட சொல்லி ரித்திகா போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட ஃபங்க்ஷன் ஆச்சு, நீ போகலாம் உங்கள் அப்பா வருத்தப்படுவார்ல, போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ரெடி ஆகி அங்கே போவாங்க, குழந்தைங்களாம் வருவாங்க, அங்கே போய் நீ டான்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பாப்பா பாவையும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சந்தோஷமாக போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.